எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ அடுத்த முறை பார்க்கறதுக்குனையும் இருக்கும். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்னால், ஜெர்மனியில் எப்படி ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆள் முதலாம் வகுப்பு ஃபஸ்ட் கிளாஸுக்கு போய்க்கல எப்படி எல்லாம் இந்த பேக் அதில் எல்லாம் ரெடி பண்ணி எப்படி ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லித்தான் காட்ட போகிறேன். எங்களோட மகளும் இப்போ முதலாம் வகுப்புக்கு போகிறதால நான் அவருக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி அனுப்பினாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எங்களோட நாட்டை பொறுத்தவரையில், ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் நார்மலாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்னால் அது கட்டாயம் இல்லை. இப்படி பேக் இப்படி எல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லி நாங்கள் ஒரு பேக்கில் நார்மலாக வச்சு கொண்டு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போனாங்க. இப்போவும் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை பெருசாக. நார்மலாகவே நாங்கள் பேக்குங்களால் வாங்கக்கூடிய ஒரு பேக்கை வாங்கி போகிறதுக்குனே இருக்கும். இங்கே கொஞ்சம் வித்தியாசம் எல்லாமே ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் கொஞ்சம் இல்லாட்டி வேறு இப்போ கனடா வேறு நாடுகளையும் வித்தியாசமாக இருக்கலாம். இப்போ ஜெர்மனியை பொறுத்தவரையில் இப்போ முதலாம் வகுப்பு போய்க்கல இப்படி ஒரு வித்தியாசமான பேக் டைப்லாம் நாங்கள் வாங்கணும். இங்கே அதுக்குள்ளேயும் ஒரு செட்டாகவே வரும். அந்த பேக்கோடு சேர்த்து உள்ளுக்கு அந்த பென்சில் எல்லாம் வைக்கிற மாதிரி அதிலெல்லாம் சேர்த்து வரும். அப்படி ஒரு பேக் தான் நாங்கள் வாங்கினாங்க. இது நான் நினைக்கிறேன் €200 €220 வந்தது நினைக்கிறேன் ஃபுல்லாகவே. இது நாங்கள் மட்டும் இல்லை, இப்போ இங்கே உள்ள எல்லாருமே இப்படி ஆன பேக் தான் பாவிப்பினோம் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பிக்கலாம். அதில் விலை கொஞ்சம் கூடி குறைஞ்சி வேறுபடலாம். ஆனால் இப்படியான பேக் தான் இங்கே முதலாம் வகுப்பு போய்க்கல பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி கொடுத்து விடுவினோம். இது நாங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கலாம். இப்படியான ஒரு கடை ஒன்று நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு கிட்டே இருக்குது. அதில் பேக் எல்லா விதமான டைப்ஸான பேக்கும் இருக்குது. நேராகவே போய் இப்போ நாங்கள் பார்த்து வாங்கினாங்க. அப்படி டேக்கில் நீங்கள் நேராக பார்த்து வாங்கிக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த பேக்கை அந்த பிள்ளைக்கு ஈஸின்னு சொல்லி பிள்ளையை கொழுவி எல்லாம் பார்த்து முதுகில் வாங்கத்தக்கனையாக இருக்கும். அப்படி தான் எங்களோட மகளும் வாங்கினவ. இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஓட பண்ணிங்கன்னு சொன்னால் அது எப்படி எவ்வளோ ஹெவின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. வந்த அப்புறம் தான் அது பிள்ளையை டிரெக்டாக போட வண்டி கொண்டு போக வண்டியாக போயிடும். உங்களுக்கு அங்கேயும் பக்கத்தில் அப்படி வாங்கலாம்னு சொன்னால் கடைகளுக்கு நேராக போய் பார்த்து வாங்கினீங்கன்னு சொன்னால் இன்னும் பெட்ரு இப்படியான பேக்குகள். ஏன்னா அது சரியான ஹெவி. இப்போ நாங்கள் கொண்டு போன காலத்தில் பேக்குகள் மாதிரி இல்லை, அது சும்மா கொழுவிட்டு போகிறதுக்குனே பேக்காக இருந்தது. இந்த பேக்கை எங்களுக்கு தூக்குறதே பிரச்சனையாக இருக்குது, அவ்வளோ பேரமாக இருக்குது. அது பேக் மட்டும் இல்லை, இப்போ இதுவும் இன்னொரு வித்தியாசமான இது என்னென்னு சொன்னால், அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்லி அந்த இப்படி நாங்களாகவே செஞ்சு இதுக்குள்ளே பிள்ளைகளுக்கு பிடிச்ச விளையாட்டு சாமான், படிப்பு சாமான், அதில் வித்தியாசமான சாமான்கள் எல்லாம் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிடிச்ச சாமான் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு ஸ்கூலுக்கு பிள்ளை ஃபஸ்ட் டைம் போய்க்கல இப்படி ஒன்றை கொண்டு போகிறது. அதை மயங்கட பிள்ளையும் கொண்டு போனது. அதை நாங்களாகவே இதை வாங்கி பிள்ளையாகவே எல்லாம் ஒட்டி எல்லாம் செய்ய வச்சுருக்காங்க. அவள் கொஞ்சம் அது செய்கிறதெல்லாம் பிடிக்க கொண்டதால் அப்படி செய்விச்சு இதைத்தான் நான் கொடுத்து விட்டேன். முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போய்க்கல இதுக்குள்ள எல்லாம் அந்த விளையாட்டு சாமான் இதில் எல்லாம் போட்டு இருந்தது. அதே பேர் ஸ்கூல் முடிஞ்சு வந்த அப்புறம் துறந்து பார்த்து வீட்டை பிள்ளைகளை அதை பார்த்து சந்தோஷப்படுறது, என்னென்ன தங்களோட அப்பா அம்மா தந்துருக்கணும்னு சொல்லி. அது ஒரு நார்மலாக இங்கே நடக்கிற ஒரு நிகழ்வு ஒன்று தான். இங்கே பிள்ளைகளுக்கு முதலாம் வகுப்பில் இப்படி ஒன்றை கொடுத்து விடுறது எல்லோரும். இப்படி ஃபஸ்ட் டைமாக எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. என்ன தெரியும் வேறு பிள்ளைகள் கொடுத்து போகிறதெல்லாம் என்றாலும் எங்கட பிள்ளைக்குன்னு வரைக்கும் அது எங்களுக்கு ஒரு முதல் தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ நாங்கள் ஸ்கூல் போன காலத்தில் எங்களுக்கு எல்லாம் ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு பேக்கு மண்ணும் உள்ளுக்கு வச்சு தெரியல, சும்மா ஒரு பேக்கை தான் கொளிக்கிட்டு எல்லாம் போனாங்க. அதே மாதிரி என் மகனும் நர்சரி தொடங்கிட்டார். அவரும் போனதால் அவர் ரெடி பண்ணி அனுப்பினாங்க. அதில் அது நார்மலாகவே நீங்கள் சாமான் அங்கே நர்சரி கொண்டு வர மாதிரி தான் கொண்டு வர சாமான் எல்லாம் பாருங்கள். அது ஷேர் பண்ணியிருக்கணும் உங்களோட. அதே மாதிரி இப்போ பிள்ளைகளை பிடிச்ச கேக்ஸ் அதுகளெல்லாம் செஞ்சு கொடுத்துறாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு ஒரு ரூம் ஒன்று ரெடி பண்ணாங்க. எங்கேன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் 4 ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூம் ஆல்ரெடி முதலே எல்லாம் கொஞ்சம் ரெடியாக தான் இருந்தது. என்றாலும் கொஞ்சம் பெயிண்டிங் வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்போம்ட்டு பார்த்துனாங்களே. என்னென்னா பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு ஒரு ரூம் மாதிரி நார்மலாக மேலே ரூம்ஸில் இருந்தாலும் இந்த சம்மர் நேரத்தில் கீழே அண்டர் கிரவுண்ட் இன்னும் குளிர்மையாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு இருந்து விளையாடுறதுக்கு. நார்மல் நேரத்தில் மேலே இருந்தால் கூட, மேலே ரூம்ஸ் இருந்தால் கூட இப்படி அண்டர் கிரவுண்டுன்னு சொல்லிக்கலாம் அது
விளையாடுறதுக்கு கூட பெரிய இடமாக இருந்தது. மற்றது கொஞ்சம் குளிர்மையாகவும் இருக்குது. எங்களுக்கே போயிருக்க நல்லா இருக்குது. அதுக்குள்ள பின்ன அந்த ரூம்ஸை நான் ரூம் ரெடி பண்ணி கொடுத்தேன். நான் பெயிண்டிங் எல்லாம் செஞ்சு போட்டு ரொம்பலாம் பெயிண்டிங் இருந்தது. நான் பெயிண்டிங் வேலை கொஞ்சம் இந்த அவருக்கு பிடிச்ச கலர்னு சொன்னதால் அந்த பெயிண்டை வாங்கி அடித்து அதை ரெடி பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கும் இப்படி ஒரு ரூம்ஸ் அது உங்களோட வீடுகளில் உங்களுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் சம்மர் நேரங்களில் பாவிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் குளிர்மையாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபேன் அதில் ஒன்றும் பாவிக்காமலே சும்மாவே குளிர்மையாக தன்மையாக இருக்கும். அது நிலத்துக்கு கீழே இருக்கிற வழியாக பாருங்க இப்படி அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லி சும்மா பிள்ளைக்கு விளையாடுறதுக்காண்டி தான் அப்படி செஞ்சு கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு லாஸ்ட் வீக் வேறு வீடியோ ஒன்று போடையெல்லாம் போயிட்டு டைம்களும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததால் பிள்ளைகள் ஸ்கூலு எல்லாம் தொடங்கிட்டு மகனும் நர்சரியெல்லாம் தொடங்கிட்டு அதால் டைம்கள் கிடைக்காதால் போடையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு வீடியோவில் அடுத்த முறை உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.